அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டார்டர்ஸ். ஸோ இது வந்து நம்ம வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல சாப்டர் 4 இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சாப்டர் 1 and 2 வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்ல பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் கண்டிப்பா பாத்துருங்க. சாப்டர் 1 and 2ல வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் எதுக்காக வந்தது அண்ட் அதுல வந்துட்டு மெயின் அத்தாரிட்டிஸ் யாருன்னு பார்த்தோம். சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன், அதுக்கப்புறம் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், அதுல யாரெல்லாம் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ப்ரிசைடிங் யாரு, வைஸ் சேர்பர்சன்ஸ் யாரு, சேர்பர்சன்ஸ் யாரு, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். தென் சாப்டர் 3 and 4 வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சாப்டர் 3 வந்து ஹண்டிங் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். ஸோ ஹண்டிங் வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பெசிஃபிக் ஷெட்யூல் 1 and 2ல இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ் வந்து ஹண்ட் பண்றதுக்கு வந்து கம்ப்ளீட் டோட்டல் பேன் இருக்கு, ப்ராஹிபிஷன் இருக்கு. அவர் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்து சம் கேசஸ்ல வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ என்னென்ன கேசஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா போய் அந்த வீடியோல இருக்க டிஸ்கிரிப்ஷன் போய் எடுத்து நீங்க அதை கிளாஸஸ் பாருங்க. அதே மாதிரி அதுல வந்துட்டு ஷெட்யூல்டு சாப்டர் 3A பார்த்தோம். சாப்டர் 3A வந்து 1991 அமெண்ட்மெண்ட்ல தான் ஆட் பண்ணாங்க. அது வந்து பிளான்ஸுக்காக, ஸ்பெசிஃபைட் பிளான்ஸுக்காக ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எம்சிக்யூஸும் பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலி சாப்டர் 4ல வந்துட்டு வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், அதுக்கப்புறம் நேஷனல் பார்க்ஸ், அதுக்கப்புறம் க்ளோஸ்ட் ஏரியா அந்த மாதிரி வரும். ப்ரொடக்டட் ஏரியாஸ் சாப்டர் 4ன்றதே வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொடக்டட் ஏரியாஸ். இதோட டைட்டிலே வந்து ப்ரொடக்டட் ஏரியாஸ். ஸோ தான் ப்ரொடக்டட் ஏரியாஸ் என்னோட டைட்டில். இந்த ப்ரொடக்டட் ஏரியாஸ்க்குள்ள தான் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், நேஷனல் பார்க்ஸ், அதுக்கப்புறம் க்ளோஸ்ட் ஏரியா தான் வரப்போகுது. ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் வந்து நம்ம தனி கிளாஸா பார்த்துலாம், நேஷனல் பார்க்ஸ் தனி கிளாஸா பார்த்துலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆல்சோ வந்து அதிகமா கொஸ்டின்ஸ் வரக்கூடியது. ஹார்ட் ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு ஹேபிட்டட் ப்ரொடக்ஷனே வந்துட்டு இதுல தான் கொடுக்க போகுது. பிகாஸ் நீங்க அந்த வைல்ட் லைஃபோட வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் ஆர் பிளான்ஸ் நீங்க சேவ் பண்ணணும்னா அதோட மெக்கானிசம் என்ன, அதோட மெக்கானிசமே வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் தான். ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், நேஷனல் பார்க்ஸ், க்ளோஸ்ட் ஏரியாஸ் தான். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் ஹார்ட் ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இதை தனியாவே நம்ம பார்த்துடலாம். அஸ் யூஸ்வல் நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எம்சிக்யூஸ் பார்ப்போம். ட்ரிக்கியா இருக்கும். அந்த எம்சிக்யூஸ் பார்த்துட்டு we will delve into the session. சாப்டர் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Consider the following with respect to wildlife sanctuaries under Wildlife Protection Act 1972. First option, state government shall issue a notification specifying the limits of areas comprising the wildlife sanctuary. Second option பாருங்க, state government can alter the boundaries of a sanctuary after passing a resolution in state legislature. Third option, inclusion of territorial waters under wildlife sanctuaries needs prior approval from the central government. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ இதுமே நீங்க ஆக்ட் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் whether it shall issue a notification, it is a competent authority அப்படின்றது தான். வைல்ட் லைஃப் சாங்சுவரி வந்து அவங்க இஷ்யூ பண்ணுவாங்களா அப்படின்றது தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு they can alter the sanctuary. ஸோ ஒரு சாங்சுவரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பார்டர்ஸ் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஐ மீன் லைக் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஆர் அதை ஷார்டன் பண்ணிக்கலாம் பை பாசிங் ரெசல்யூஷன் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் தான் செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அதாவது இப்போ இந்த கல்ஃப் ஆஃப் மன்னர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் லைக் மரைன் சாங்சுவரிஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, வேடந்தாங்கல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ரியர் அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் 1 and 2 only, 2 only, 3 only, 1 and 3 only. ஸோ ஆன்சர் நீங்க தனியா நோட் பண்ணி வைங்க. வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட், நீங்க உங்க என்ன மெத்தட் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இல்ல உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னாலும் நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டா இல்லையான்றதை நம்ம ஃபைனலா கிளாஸஸ் பார்த்துட்டு பார்த்துக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Consider the following with respect to wildlife sanctuaries under Wildlife Protection Act 1972. So, Chief Minister of State or Administrator with respect to Union Territories shall be the authority to control sanctuaries. So, second option paranga, state government needs prior approval from the central government before declaring wildlife sanctuaries in areas where scheduled tribes and other forest dweller sites Act 2006 is applicable. So, third option paranga, construction of safari parks in wildlife sanctuary can be undertaken with the prior approval of the National Board for Wildlife. So, இதான் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எஸ், அந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரி இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ற அத்தாரிட்டி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் டெரிட்டரி சொல்லியிருக்கோம். செகண்ட் ஆப்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரியர் அப்ரூவல் வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரியர் அப்ரூவல் வேணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். அதாவது சாங்சுவரிஸ், வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் வந்து இப்போ வைல்ட் லைஃப் சாங்சுவரி டிக்ளேர் பண்ண போற ஏரியா வந்து ஆல்ரெடி அங்கே ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதாவது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 வந்து அப்ளிகபிளா இருக்கு அப்படின்னா தென் சென்ட்ரல் கவர்மெண்டோட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்துட்டு அந்த ஏரியாவை வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸா டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சஃபாரி பார்க்ஸ் இன் வைல்ட் லைஃப் சாங்சுவரி கேன் பி அண்டர்டேக்கன் வித் ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஸோ இதுல என்ன கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றது கீழே கொடுத்துருக்கேன். பேர் 1 and 2 only, 2 only, 3 only, 1, 2, 3. ஸோ
அகைன் நீங்க இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சரை தனியா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் பார்த்துருவோம். வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ்ல வந்துட்டு இப்போ பார்க்கறதுக்கு முன்னாடி அகைன் உங்களுக்கு ஒரு ஸ்லைடு காமிக்கிறேன். அந்த ஸ்லைட் பாருங்க, இன்ட்ரோ ஸ்லைட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போர்டில் இருக்க கண்டென்ட் பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்க, ஸ்லைட பாருங்க. ஸோ ஸ்லைட்ல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன், அதாவது யார் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸை வந்து டிக்ளேர் பண்றாங்க, டிக்ளேரிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ளேரிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பை நோட்டிபிகேஷன் may declare any area like other than the reserve forest இருந்தாலுமே அது போக இருக்கிற ஏரியாஸை வந்துட்டு சாங்சுவரிஸ், வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸா டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும்னா அதுல இருக்க ஈக்காலஜிக்கல், ஃப்ளாரல் ஆர் ஜியோமார்பாலஜிக்கல் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஜியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஏரியாவை வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரியா அனௌன்ஸ் பண்ணலாம். So again, state government is the competent authority to declare any area as a sanctuaries if it has ecological significance or faunal or floral significance, geomorphological significance. ஏன்னா அந்த கோரல் ரீஃப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து ஜியோமார்பாலஜிக்கல் சம்பந்தப்பட்டதான்னு சொல்லலாம். ஸோ கோரல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான சிக்னிஃபிகன்ஸ் இருக்க ஏரியாஸை வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து they can declare that particular area as a வைல்ட் லைஃப் சாங்சுவரி. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ இதுல வைல்ட் லைஃப் சாங்சுவரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த ஏரியால இருக்கிற பீப்புள் அவங்களோட நிலங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு சட்டசிகள் வரும். ஸோ அதை வந்து அவங்க அதை கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆஃபீஸரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவருக்கு பேர் கலெக்டர். ஸோ இதை குழப்பிக்காதீங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேற, இதுல இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ற கலெக்டர் வேற. இப்போ இதுல அப்பாயின்மெண்ட் பண்ற ஆஃபீஸர் வந்து ஹி மே பி தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆல்சோ. அவர் அப்படிதான் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுல யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்களோ இந்த பர்சன் வந்து கலெக்டர் அப்படின்னு தான் சொல்றாங்க. He will determine the rights of any person over the land announced as sanctuary. So ஆல்ரெடி என்ன ப்ராப்ளம் இருக்கோ, அந்த லேண்ட் யாருக்காவது சொந்தம் இருக்கு அந்த ஏரியால அப்படின்னா அதுக்கு எப்படிலாம் அதை செட்டில் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு இவர் தான், அந்த கலெக்டர் தான் டிட்டர்மின் பண்ணுவாரு. And இந்த கலெக்டர் shall determine the rights of any person over the land comprised within the limits of the sanctuary. அதுக்கப்புறம் பாருங்க, கலெக்டர்ஸ் have the same powers as vested in a civil court. ஸோ இந்த என்கொயரி பண்றது இதெல்லாம் வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு சிவில் கோர்ட் அளவுக்கு இருக்கிற ஒரு பவர் வந்து இந்த கலெக்டருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆல்சோ லேண்ட் அக்வயர் பண்றதுக்கு வந்துட்டு, இப்போ லேண்ட் அக்வயர்ஷன்னா நில உரிமை சட்டம், அந்த நிலத்தை வந்துட்டு இது பண்றது கவர்மெண்ட் பர்பஸ்க்காக வந்துட்டு ஒரு நிலத்தை வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரைட் டு ஃபேர் செட்டில்மெண்ட். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன் ரீஹாபிலேஷன் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013. இந்த ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ட். ஏன்னா இதுல வந்துட்டு இந்த ஆக்ட் படிக்கல அப்படின்னா தயவுசெய்து போய் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணுங்க. அந்த அளவுக்கு இந்த ஆக்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். ஸோ இந்த ஆக்டை படிச்சுட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும், அதாவது சாங்சுவரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிக்ளேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த டிக்ளேர் பண்ண ஏரியால லேண்ட் இஷ்யூஸ் வரும். ஐ மீன் ஆல்ரெடி ஓன்டு பை த பிரைவேட் பீப்புள் அப்படின்னா அப்ப லேண்ட் இஷ்யூஸ் வரும். ஸோ அப்ப அந்த இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்காக கலெக்டர் அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்றாங்க. அவர் வந்து கலெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிவில் கோர்ட்டுக்கு இருக்கிற ஒரு பவர் வந்து அவர் கொடுக்குறாங்க. பிகாஸ் டு செட்டில்மெண்ட் ப்ராசஸ்க்காக. அண்ட் அவர் செட்டில்மெண்ட் ப்ராசஸ்மே எப்படி பண்ணணும் அப்படின்னா அண்டர் த ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன் ரீஹாபிலேஷன் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸை டிக்ளேர் பண்றதுக்கான இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் த டிக்ளேரிங் அத்தாரிட்டி. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி த டிக்ளேரிங் அத்தாரிட்டி. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிக்ளேர் பண்ணுவாங்க வெதர் தட் ஏரியா இஸ் வைல்ட் லைஃப் சாங்சுவரி ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இதுல வந்து டிக்ளேர் பண்றது வந்துட்டு எல்லா ஏரியாவுமே அவங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். அவங்க ஸ்டேட் கண்ட்ரோலோட எல்லாரையுமே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஹவர் இப்போ அதுல வாட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து பெர்மிஷன் வாங்கணும். பிகாஸ் வாட்டர் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா மரைன் எஸ்பெஷலி வந்து சீ வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஓசன் மாதிரி ஏரியால வந்துட்டு அது வந்து இட் வில் பி பார்ட் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன் ஆர் இல்லைன்னா இன்டர்நேஷனல் லிமிட்ல வரும். ஐ மீன் இன்டர்நேஷனல் லிமிட் அந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அவங்க பாட்டுக்கு வந்துட்டு இன்டர்நேஷனல் பார்டர்ல வர ஏரியா அந்த டெரிட்டோரியலையும் லிமிட்டையும் வந்துட்டு அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா தென் இட் வில் பி மேஜர் இஷ்யூ. ஸோ அந்த இஷ்யூ வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு, ஏன்னா வாட்டர்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டாலே பெரிய பிரச்சனை தான் உங்களுக்கு. இப்போ நம்ம காவிரி வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்துட்டு பார்டர் இஷ்யூ வந்து ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கு. ஏன்னா அது ஆரம்பிக்கிறது ஒரு இடமா இருக்கும். ஸோ இப்போ காவிரி ரிவர் எடுத்துக்கங்களேன், ஒரு டிக்ளேர் பண்ண ஒரு ஏரியால காவிரி வாட்டரே வந்துட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகும்போது அதை கரெக்டா எந்த ஏரியா வரைக்கும் அது வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரி டிக்ளேர் பண்றதுன்னு இஷ்யூ வரும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட பெர்மிஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த டெரிட்டோரியல் வாட்டரை வந்துட்டு அவங்க வந்து டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி சீஃப் நேவல் ஹைட்ரோகிராஃபர்,
ஸோ வேற யாரும் இல்ல, இந்தியாவோட வைஸ் அட்மிரல் இருப்பாங்க பாத்தீங்களா, நேவில இருக்கிற வைஸ் அட்மிரல். ஸோ அந்த வைஸ் அட்மிரல் தான் வந்துட்டு சீஃப் நேவல் ஹைட்ரோகிராஃபரா இருப்பாரு. நீங்க உங்களுக்கு நான் கொடுக்குற ஒர்க் என்னன்னா, இப்ப இந்தியாவோட சீஃப் நேவல் ஹைட்ரோகிராஃபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சு அதை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. ஸோ டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் லிமிட்டை வந்துட்டு டிட்டர்மின் பண்றதுக்கு தே ஷுட் கன்சல்ட் வித் த சீஃப் நேவல் ஹைட்ரோகிராஃபர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அதுக்கப்புறம் பாருங்களேன், ஆல்ட்ரேஷன் ஆன் பவுண்டரிஸ் ஆஃப் சாங்சுரிஸ். ஓகேவா, இப்போ வந்துட்டு ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் கொண்டு வரணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்ல அதை ஷார்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த ஏரியாஸை கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, ஷார்டன் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்டால பண்ணிட முடியுமா? கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்டால பண்ண முடியாது. இட் நீட்ஸ் NBW, தட் மீன்ஸ் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் ரெக்கமெண்டேஷன். ஸோ நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட ரெக்கமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டிக்ளேர், டு ஆல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் ஆல்ரெடி அனௌன்ஸ்ட் சாங்சுரிஸ். இது எதனால வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்துட்டு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸால அவங்க வந்து மேபி ஏதாவது ஒரு டெண்டருக்காகவோ இல்ல வேற ஏதோ ரீசன்ஸ்க்காகவோ வந்துட்டு அந்த ஏரியாஸை ஆல்டர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட ப்ரியர் அப்ரூவல், அதோட ரெக்கமெண்டேஷன் வந்து மேண்டட்டரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்ல முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் டிக்ளரிங் அத்தாரிட்டி, அவர் ஆல்டர் பண்றதுக்கான அத்தாரிட்டி அவங்கள்ட்ட கிடையாது, அது வந்து நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் தான் இருக்கு. ஸோ அவங்க நினைச்சாதான் பண்ண முடியும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட பெர்மிஷன் வேணும் ஃபார் இன்க்ளூடிங் த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். ஸோ வாட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா வாட்டர் ஏரியா, வாட்டர் ஷெட், அந்த அந்த ஈக்காலஜிக்கல் இதுல வந்துட்டு வாட்டர் ஏரியா வருது, லேண்ட்ஃபார்ம் வருது அப்படின்னா தே ஹேவ் டு அப்டைன் பெர்மிஷன் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் இந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் லிமிட்டையுமே வந்துட்டு சீஃப் நேவல் ஹைட்ரோகிராஃபரை வந்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க, பெர்மிட் கிராண்ட் பண்றது. ஸோ ஐ மீன் இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்ல வந்து பெர்மிஷன் கொடுக்கறது எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸா இருந்தாலும். ஸோ அது பெர்மிஷன் கொடுக்கறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்துட்டாரா, உங்களுக்கு திரும்பியும் வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்துட்டாரு. ஸோ இந்த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான் வந்துட்டு இந்த சாங்சுரிக்குள்ள யாருனாலும் பெர்மிட் பண்றதுக்கான அத்தாரிட்டி இருக்கக்கூடியவர். அண்ட் இந்த பெர்மிஷன் வந்து அவர் எப்பப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. ஸோ வைல்ட் லைஃப் பற்றி ஒரு ரிசர்ச் பண்ற ஆளுங்க, ஆர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரவங்க, ஆர் போட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், ஆர் ஈகோ டூரிசம், இல்லைன்னா வந்துட்டு அங்க இருக்கிற அந்த சாங்சுரி ஏரியாஸ்ல வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியது. ஐ மீன் லைக் சமையல் சாப்பாடுலாம் அவங்களுக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்துட்டு அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி தான். ஸோ அந்த ஏரியாக்குள்ள அவங்க வந்து தான் போக முடியும். ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்குறது வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான். அகைன் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான் வர்றாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ரேஷனல் திங்ஸ் எல்லாமே சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனுக்குள்ள மட்டும்தான் வந்து வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. இந்த சாங்சுரிஸ்ல வந்துட்டு எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ்மே வந்து வரக்கூடாது, அதை வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க பாருங்க, நோ பர்சன் ஷால் டெஸ்ட்ராய், எக்ஸ்ப்ளாய்ட் ஆர் ரிமூவ் எனி வைல்ட் லைஃப் இன்க்ளூடிங் த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் மீன்ஸ் இந்த டிம்பர்ஸ் ப்ரொடியூஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற வாட்டரை வந்து டைவெர்ட் பண்ணவோ, ஸ்டாப் பண்ணவோ, இல்ல அந்த வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணவோ வந்துட்டு அலௌடு கிடையாது. அதை வந்து அதை பண்ணணும் அப்படின்னா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனால தான் முடியும். ஹவர் இங்கேயுமே சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சல்டேஷன், ஆல்சோ நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், இவங்க ரெண்டு பேரோட கன்சல்டேஷன் வாங்கிட்டு தான் வந்துட்டு அவங்க வந்து இதெல்லாம் பண்ண முடியும். லைக் வைல்ட் லைஃபை ரிமூவ் பண்றதாகட்டும், இல்ல டைவர்ஷன், ஸ்டாப்பிங் ஆர் என்ஹான்சிங் த வாட்டர் இன் டு ஆர் அவுட் சைட் த சாங்சுரி. ஸோ இதுதான் வந்துட்டு இவங்க வச்சிருக்க செக் மார்க்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றாங்கல்ல வைல்ட் லைஃப் சாங்சுரியில. ஸோ அதெல்லாம் வந்து எந்த கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. இட் வில் பி அ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அது எந்த ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டிஸ்ட்ரக்ஷன் இன் சாங்சுரி, அதாவது எந்த ஒரு வைல்ட் லைஃபை டெஸ்ட்ராய் பண்றதுக்கோ இல்ல டைவர்ஷன் பண்றதுக்கோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் யாருக்குமே கிடையாது. சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் பிளஸ் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்டையும் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து அவரால் வந்துட்டு பெர்மிட் பண்ண முடியும். அவர் வந்துட்டு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில வந்து வைல்ட் லைஃப் ஸ்டடி பண்ண வரவங்களுக்கோ, போட்டோகிராஃபி பண்ண வரவங்களுக்கோ, இல்ல டூரிசம், சயின்டிபிக் ரிசர்ச் பண்ண வரவங்களுக்கோ வந்துட்டு அவரால் வந்து பெர்மிஷன் கொடுக்க முடியும். இப்ப வைல்ட் லைஃப் சாங்சுரிஸோட யார் கண்ட்ரோல்ல இருக்கும்னு பாத்திரலாம். ஸோ எஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை வந்து டிக்ளேர் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். பட் அதை கண்ட்ரோல் பண்றது, அதாவது ஆபரேஷனல் கண்ட்ரோல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆபரேஷன் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா திரும்பியும் வந்துட்டாருப்பா நம்ம வார்டனு, அதான் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன். ஸோ அவர் தான் வந்து கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. ஸோ இவர் வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துடுறாரு. ஸோ சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன், நீங்க வடிவேல் வார்டன் அவர் பாத்தீங்களா, அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்து he will be the controlling authority of the wildlife sanctuaries.
ஆனா அந்த சாங்சுரிஸ்ல வந்துட்டு சப்போஸ் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அப்ளிகபிள் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ ஃபாரஸ்ட் ரைட் 2006 இருக்கிற ஏரியாஸ்ல வந்துட்டு அவர் வந்து எந்த ஒரு முடிவையுமே வந்துட்டு கிராம் சபாவோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. if the area falls with the forest ரைட்ஸ் ஆக்ட் 2006 areas means then he should consult the chief wildlife warden should consult with the gram sabha. So அந்த கன்சல்ட் கிராம் சபாவோட கன்சல்டேஷன் வாங்கணும். தென் சீஃப் வைல்ட் வார்டன் வந்து இந்த கீழே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அலோவ் பண்ணலாம். ரோட்ஸ், பிரிட்ஜஸ் இதெல்லாம் necessary for the maintenance of the wildlife sanctuary. Then with the prior approval of the National Board for Wildlife, tourist lodge இல்ல safari parks வந்துட்டு அவங்க வந்து அலோவ் பண்ணலாம். Can be built with the prior approval of the National Board for Wildlife. NBW ன்றது National Board for Wildlife. ஸோ அதே மாதிரி ப்ரிசர்வேஷன், வைல்ட் லைஃபோட ப்ரிசர்வேஷன், வைல்ட் லைஃப் ஏரியா ப்ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ்மே வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிராசிங்கை வந்து லிமிட் பண்ணலாம், அதுக்கான ப்ரொவிஷனுமே வந்து அவருக்கு இருக்கு. ஸோ எந்த ஒரு கிராசிங் ஆக்டிவிட்டிஸுமே லிமிட் பண்றதுக்கு சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெயினாக அதில் நீங்க பார்க்க வேண்டியது வந்துட்டு நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் டூரிஸ்ட் லாட்ஜோ இல்ல ஈவன் கவர்மெண்ட் லாட்ஜோ கமர்ஷியல் பர்பஸ்க்காக கொண்டு வரதோ இல்ல சஃபாரி பார்க்ஸோ வந்துட்டு கொண்டு வர முடியும் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்ல. ஸோ இதான் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் மேஜர் திங்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ அகைன் வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்ப்போம். எம்சிக்யூஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸை நம்ம ரேப் அப் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், consider the following with respect to the wildlife sanctuaries under Wildlife Protection Act 1972. State government shall issue notification specifying the limits of areas comprising the wildlife sanctuary. State government can alter the boundaries of a sanctuary after passing a resolution in state legislature. Inclusion of territorial water under wildlife sanctuaries need prior approval from the central government. So இதுல ஆப்ஷன்ஸ் என்ன ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஷால் இஷ்யூ a notification specifying the limits of areas comprising wildlife sanctuary. Yes, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து காம்படென்ட் அத்தாரிட்டி டு டிக்ளேர் த லிமிட்ஸ் ஆஃப் ஏரியாஸ் கம்ப்ரைசிங் த வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் ஆல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் சாங்சுரி ஆஃப்டர் பாசிங் ரெசல்யூஷன் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். கிடையாது, தப்பான ஆப்ஷன். State government can alter the boundaries of a sanctuary only after the recommendation from the National Board for Wildlife. So NBW, National Board for Wildlife ஓட recommendation இருந்தா மட்டும்தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த sanctuaries ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண sanctuaries வந்துட்டு ஆல்டர் பண்ண முடியும். So second option is wrong here. Then third பாருங்க, inclusion of territorial waters under wildlife sanctuaries needs prior approval from the central government. Yes, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், territorial waters இன்க்ளூட் பண்ணணும்னா then it needs to be approved by the central government. ஆல்சோ சீஃப் நேவல் ஹைட்ரோகிராஃபரை வந்து கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அவர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு டெரிட்டோரியல் வாட்டர்ஸை வந்துட்டு நீங்க வைல்ட் லைஃப் சென்ச்சுரியா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வில் பி ஆன்சர் டி 1 and 3 only. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் or administrator with respect to union territories shall be the authority to control sanctuaries. State government needs prior approval from the central government before declaring wildlife sanctuaries in areas where scheduled tribes and other forest dwellers rights act 2006 is applicable. Construction of safari parks in wildlife sanctuary can be undertaken with the prior approval of the National Board for Wildlife. So the first option பாருங்க, chief minister of the state or administrator with respect to UTs shall be the authority to control sanctuaries இருக்கு. அது தப்பான ஆன்சர். ஸோ நம்ம ஆன்சர் பார்த்தோம், சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான் இஸ் த அத்தாரிட்டி டு கண்ட்ரோல் வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ். ஸோ இங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் கிடையாது. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எதுக்கு வந்து அத்தாரிட்டி, எதுக்கு வந்து சீஃப் பர்சனா இருப்பார், சேர் பர்சனா இருப்பார்னா ஸ்டேட் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் தான். ஸோ இந்த டே டு டே கண்ட்ரோலிங் அத்தாரிட்டிஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன். சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் இஸ் அப்பாயிண்டட் பை த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்து அப்பாயிண்ட் பண்றது. Then state governments need prior approval from the central government before declaring wildlife sanctuaries in areas where scheduled tribes and other forest dweller rights 2006 is applicable. So இது ஒன்றும் இல்லை, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 தான். ஸோ இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அப்ளிகபிள் ஆகிற ஏரியாஸை வந்துட்டு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அனௌன்ஸ் பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இங்க என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அப்ளிகபிள் ஆகிற ஏரியால வந்துட்டு சாங்சுரிஸ் இருக்குன்னா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனோட வந்து அவர் வந்து கன்சல்ட் பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ரியர் பெர்மிஷன் தேவையில்லை. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சஃபாரி பார்க்ஸ் இன் வைல்ட் லைஃப் சாங்சுரி கேன் பி அண்டர்டேக்கன் வித் ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஸோ இதுல கடைசி ஆப்ஷன் கரெக்ட், பிகாஸ் சஃபாரி பார்க்ஸோ டூரிஸ்ட் லாட்ஜோ இல்ல கவர்மெண்ட் லாட்ஜோ இது எல்லாமே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அலௌடு வைல்ட் லைஃப் சாங்சுரியில எப்பன்னா நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் ரெக்கமெண்ட் பண்ணா ஆர் அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அலௌடு. ஸோ த ஆன்சர் ஹியர் இஸ் 3 only. ஸோ தேர்ட் மட்டும்தான் வந்து கரெக்ட் அப்படின்றது ஆன்சர். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு
த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 சாப்டர் 4. ஸோ சாப்டர் 4ல நான் சொன்ன மாதிரி ப்ரொடெக்டட் ஏரியாஸ் தான் வந்து இதோட டைட்டிலே. இதுல நம்ம இப்போ வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நேஷனல் பார்க்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க க்ளோஸ்ட் ஏரியாஸ் பார்க்கணும். ஸோ இப்போ வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, தமிழ்நாட்டில் என்னென்ன வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இருக்கு, இந்தியாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தயவுசெய்து நீங்க பாருங்க. இதெல்லாம் டேட்டா தான், நீங்க தான் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை நம்ம ஒன்றும் கான்செப்டுவலா போறதுக்கு எதுவும் கிடையாது, ஆர் ரிமெம்பர் பண்றதுக்கு எதுவும் பெருசா கிடையாது. ஸோ லைக் முதுமலை இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதுமலை இருக்கு, வேடந்தாங்கல் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி, பேட் சான்ச்சுரி அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து மாதிரி நிறைய இருக்கு. இந்த தமிழ்நாட்டிலேயே நீங்க லிஸ்ட் எடுங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்ல எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கோ வந்து வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ், முக்கியமா இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து சாப்டர் 4ல சான்ச்சுரிஸ் பார்த்தோம். சான்ச்சுரிஸை யாரு வந்து டிக்ளேர் பண்றா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம். அவர் ஆல்டர் பண்ணணும்னா நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃபோட அப்ரூவல் வேணும். அதுக்கப்புறம் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி பார்த்தோம். ஸோ யார் வந்து ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் வேணும். டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னா. அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸை கண்ட்ரோல் பண்றது சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் பார்த்தோம். அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ரெஸ்பெக்ட் டு த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 சாப்டர் 4 செஷன் 3. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நல்லா பண்ணுங்க, படிங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.